ஜென்ரலாக வந்து நீங்கள் ஃபாரினில் பணத்தை சம்பாதிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கும் சரி, உங்கள் அம்மாவுக்கும் சரி, உங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, உங்களோட சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பிச்சாலும் லீகல் சேனலில், எத்திக்கல் சேனலில் நீங்கள் 5 கோடி அனுப்பிச்சா கூட டேக்ஸ் கட்ட வேண்டாம். 5 கோடி அனுப்பும் போது கட்ட வேண்டாம். அந்த 5 கோடியை நான் கொண்டு போய் பேங்க் டெபாசிட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குற 5 கோடியை நான் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, கொண்டு போய் ஆர்பிஐ பாண்டில் போட்டுறேன். ஆர்பிஐ பாண்டில் போட்டோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு 35 லட்சம் வருது. அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு 35. அப்போது அந்த 35 லேக்ஸுக்கு மட்டும்தான் நான் டேக்ஸ் பே பண்ணணுமே தவிர, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அந்த முதல்ல வந்து 5 கோடிக்கு எதாவது டேக்ஸ் பே பண்ணணும்னா 5 கோடிக்கு நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டாம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து என்ஆர்ஐ டாக்ஸ் பிளானிங் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ஆர்ஓ வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன சார் இருக்குது? இப்போ என்ஆர்ஓ இருக்குது, என்ஆர்இ இருக்குது. இதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ முடியும்? ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவிலேருந்து நம்ம கிளம்பும் போது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் எதுவுமே ஓப்பனே பண்ண மாட்டோம். நம்ம ஜென்ரலாக வந்து எப்படா டிக்கெட் வருவோம், எப்படா ஃப்ளைட்டில் ஏறுவோம், இங்கேருந்து எல்லாருக்கும் பை பை சொல்லுவான், ட்ரீட் கொடுக்கலாமா, போகலாமா அப்படின்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்களே தவிர, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படி அங்கேருந்து வர்றவங்க பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கூட பிளான் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு சமயம் நீங்கள் வந்து 183 டேஸ்க்கு மேலே வெளியில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ஆர்ஐ ஆகிடுவீங்க. யூஎஸ்லேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, சிங்கப்பூர்லேயோ 183 டேஸ்க்கு மேலே இருந்தால் என்ஆர்ஐ ஆகிடுவீங்க.